வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். செமச்சக்குவா மற்றும் ஃபாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கௌரமரியா மற்றும் கவுடி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தாலோ மற்றும் முசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. சாங் மற்றும் லூர் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, துமாசா, காசி, குக்கி, லக்கர், பாவி, ரபா, சிண்டங் மற்றும் லூஷாய். 2019ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பூபன் ஹசாரிகா பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர், சபாத், பிஜாக், தோஹா, ஹோலி மற்றும் ரெக்தால் சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு ஜனாதிபதியின் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 1956 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 1வது ஐந்தாண்டு திட்டம் ஹரோ டோமர் மாடல். முதல் ஐந்தாண்டு திட்டத்துல நாம விவசாய மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். சரத்து 201 ஜனாதிபதி பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள். இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் சண்முகம் ஷெட்டி. ஆரஞ்ச் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை கரம் உற்சவ், ரோகிணி, துசு. இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இஎஸ்ஐசியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? அசோக் குமார் சிங். விக்யான் ரத்னா புரஸ்கார் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கோவிந்தராஜன் பத்மநாபன். 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் தொடக்க விழாவிற்கு இந்தியாவின் கொடி ஏந்துபவர் யார்? சுமித் அன்டில் மற்றும் பாக்யஸ்ரீ ஜாதவ். மகாராஷ்டிராவின் முதல் சோலார் கிராமம் எது? மணியாச்சுவாடி. யுஎன் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் ரே. அப்துல்லா அல் மாண்டூஸ் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். முகமது அல் ரம்சி உலக வானொலி தொடர்பு மாநாட்டுடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். இமானுவேல் சோபேரான் விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பின் தலைவர். மார்க் ரூட் நாட்டோ உடைய பொதுச் செயலாளர். எலிசா டி ஆண்டர் மட்ராசா FATF உடைய தலைவர். 77வது லோகார்னோ திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுபவர் யார்? ஷாருக் கான். வஹீதா ரஹ்மான் தாதாசாஹிப் ஃபால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. என்லெஸ் பார்டர்ஸ் திரைப்படம் IFFI 2023 கோல்டன் பீகாக் விருது வாங்கியிருக்கு. 81வது கோல்டன் குளோப் விருதுகள்ல சிறந்த திரைப்பட விருது ஓபன் கேமரா திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தாதாசாஹிப் ஃபால்கே சர்வதேச திரைப்பட விழால சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அனோரா திரைப்படத்திற்கு 77வது கான்ஸ் திரைப்பட விழால பால்ம்டியர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு எது? நேபாள். நேபாள் நாடு இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை கொடுக்க போறாங்க. ஐநா 2025ஆம் ஆண்டு குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2024 ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2023 மில்லட்ஸ் வருடமா அறிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத அறிவிக்கப்பட்ட நாடு காபோ வர்தே. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதியை சுற்றுலா தலைநகர அறிவிச்சிருக்காங்க. 2005 EX-296 சிறுகோளுடைய புதிய பெயர் ஜெயன்மூர்த்தி. தஜிகிஸ்தான் நாடு ஹிஜாப் மற்றும் பிற ஆடைகளை தடை பண்ணியிருக்காங்க. துருக்கி நாடு FATF உடைய சாம்பல் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. உலகின் மிக பழமையான சூரிய நாட்காட்டி துருக்கி நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் சர்வதேச நினைவு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி. ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். ஜூலை 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம்.
ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை காப்பீட்டை செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? இந்தியாவிலே முதல் முறையா பேரிடர் மேலாண்மை காப்பீடு, அதாவது டிசாஸ்டர் இன்சூரன்ஸ், எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்துடைய முதலமைச்சர் நெப்பியூ ரியோ. மின் ஆளுமைக்கான தேசிய விருதுல மாவட்ட நிர்வாகம் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கு. நாகாலாந்துடைய வெள்ளரிக்காக்கு ஜிஐ டாக், அதாவது புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் காகிதமில்லா சட்டசபை ஆரம்பிச்சது நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்துடைய இரண்டாவது ரயில் நிலையம் ஷோகுவி. Su-30 Mk-1 போர் விமானத்தில் இருந்து கௌரவ் என்ற கிளைடு வெடிகுண்டை எந்த அமைப்பு சோதனை செய்தது? DRDO சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதை சோதனை பண்ணிருக்காங்க. ரஷ்ய நாடு S-500 ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. அப்புறம் சிர்கான் ஏவுகணை, அங்காரா A5 விண்வெளி ராக்கெட் சோதனை பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் நாடு ஷாகின் 3 ஏவுகணை, அபாபில் ஆயுத அமைப்பு மற்றும் ஃபதா 2. பிரான்ஸ் நாடு M51.3 நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. இந்திய விமானப்படை சம்மர் ஏவுகணை அமைப்பை சோதனை பண்ணிருக்காங்க. துருக்கி நாடு கான் விமானத்தை சோதனை பண்ணிருக்காங்க. DRDO அப்படிங்கிற அமைப்பு ருத்ரம் 2 சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணிருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவின் எந்த கோயில்களில் அம்புபாச்சி மேளா நடைபெறும்? எந்த கோயில்ல அம்புபாச்சி மேளா அப்படிங்கிற ஒரு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா காமாக்கியா. காமாக்கியா அப்படிங்கிற கோயில தான் அம்புபாச்சி மேளான்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க.